பள்ளி ஆசிரியர்கள் போல எங்களை பக்குவப்படுத்தும் அண்ணனுக்கு வணக்கம். லட்சோப லட்ச தம்பிகளோட ஒரே ஒரு எதிர்பார்ப்புனா, எல்லா கட்சிக்குமே ஒரு பொது சின்னம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், திமுகனா உதயசூரியன்றோம், அதிமுகனா இருக்குது. நம்மள்கிட்ட இருந்து ஒரு சின்னம் பறிக்கப்பட்டுச்சு. இடைத்தேர்தலில் நம்மளுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுக்குன்னு ஒரு சின்னம் குறுகிய காலத்தில் கொடுத்து அதை வச்சு நம்ம ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு 8.3% மிகப்பெரிய தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக அங்கீகரித்தாங்க. இப்போ எங்களுடைய லட்ச தம்பிகளோட எதிர்பார்ப்பு, நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தர சின்னம் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மீட்டு உருவாக்கி நம்ம அந்த சின்னத்தில் பொது தேர்தலையும் நின்று வெற்றி பெற அண்ணன் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாரா? உறுதியாக வரும். உன்னுடைய ஆசை, எல்லாருடைய ஆசை நிறைவேறும். நமக்கு இனி நம்முடைய சின்னம் நிலைத்த சின்னமாக இருக்கும். அது ஒரு பொது சின்னமாக வரும். நீ விரும்பி எதிர்பார்க்கிற சின்னமே வரும். அதை பற்றி கவலைப்படாத, வாங்கிட்டு வருவோம். ஆனாலும் நம்முடைய கோட்பாடு, நம்முடைய கட்சியின் கொள்கை முடிவு ஒரே சின்னம் ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியாக கொடுப்பது கூடாது என்பது நம்ம கொள்கை. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுக்கணும். நம்மளுடையது இந்த சின்னம், இந்த அடையாளம். இப்போ ஒரு குக்கர் அல்லது ஒரு சைக்கிள் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி சின்னங்கள் இல்லாது அமெரிக்கா போல் எண் முறைக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது தேர்தல் ஆணையத்தில் நான் கேட்கும்போது சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வா என்று நான் சொல்லும்போது அது எப்படி படிக்காதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க. 75 ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரையும் படிக்க வைக்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டேன். அப்புறம் நான் கேட்டேன், சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வர முடியாது, நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு எப்படி வந்தான்னு கேட்டேன். நீ எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட, அப்போ சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வா அமெரிக்கா மாதிரி அப்படின்னு. அப்படி வந்துட்டா ரொம்ப நல்லது. இந்த தேர்தலில் நமக்கு 101, அவருக்கு 61, அவருக்கு 71, 81னா சம வாய்ப்பு, என்ன சொல்றது, சம வாய்ப்பு, சம ஜனநாயகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் 70, 80 வருஷமாக ஒரே சின்னம். தாமரைனா அது குழந்தைகளுக்கு தெரியும், அது தேசிய மலருதுன்னா தாமரை. சூரியன் எந்த காலத்துலேருந்து 50-60 ஆண்டுகளாக ஒரே சின்னம். ரெட்டையில் 50 ஆண்டுகளாக ஒரே சின்னம். நமக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம். இது எப்படி சம வாய்ப்பாக இருக்கும், எப்படி சரியானதா ஜனநாயகமாக இருக்கும்? அதனால தான் இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற நிலைமை இனி ஒரு காலங்களில் இனி ஒரு பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் எண்ணு முறைக்கு வந்துரு. அப்படி இல்லையா, ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுத்துரு. இப்போ நமக்கு மைக்க கொடுத்து 8.22 வாங்கி 8 விழுக்காடு வந்தோம்ல, உதயசூரியனை எடுத்துட்டு திமுகவை நிற்க சொல்லு, ஒரு எத்தனை விழுக்காடு வருதுன்னு பார்த்துருவோம் ஒரு தடவை. கொடுத்த சின்னத்தை மறந்துட்டு உதயசூரியன் கோட்டு கட்டுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு புதுசாக ஒரு சின்னத்தை கொடுத்து விட்டின்னு வச்சுக்க, மறந்துடுவாங்க. எனக்கு கவலைப்படாத, உறுதியாக நீ நினைக்கிற மாதிரி ஆகச்சிறந்த சின்னம் வரும். அந்த சின்னம் நமக்கு நிலைத்த சின்னமாக இருக்கும். ஆனால் நீங்க நினைங்க, எந்த பின்புலம் இல்லாமல் இத்தனை லட்சம் இளைஞர்கள், இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் நம்ம கூட கூடி நிற்கிறார்கள், இவ்வளவு தங்கைகள் அம்மாக்கள் நம்ம கூட நிற்கிறார்கள்ங்கிற பெருமையில் அதையே உந்துதலாகவும் உற்சாகமாக எடுத்துக்கொண்டு வேகமாக களத்தில் களமாடணும், அவ்வளவுதான். அதனால் அவங்க வரலையான்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் திரும்ப உங்களுக்கு ஒரு உதாரணம், எளிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நாற்று வரும் சொல்லுங்க? ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நாற்று வரும்? ஒரு நாற்று. ஒரு நாற்றை பிடுங்கி நட்டால் எத்தனை நாற்றாக அது விரியும்? 140 வரைக்கும் நம்ம இலக்கு. ஆனால் 80 வரைக்கும் நம்முடைய தம்பி சிவராமன் வரைக்கும் தொட்டிருக்கான். அப்பாவுடைய கனவு 100க்கு மேற்பட்டது. குறைஞ்சது 50 வச்சுக்கலாமா? ஒரு நெல்லை நட்டு ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சா இருக்கிற அளவுக்கு அது பெருக்குது. ஒரே ஒரு நெல்மணி, ஒரு நாற்று 50 ஆகுது. 50 கதிர்களில் ஒரு கதிரில் எத்தனை நெல்மணி இருக்கும்? 130. சரி, 100 வைப்போம். 50 கதிரில் 100 ஒரு நெல்மணி 5000ஆக விரிவடையும் போது 1000 பேர் நம்ம 50,000 பேராக விரிவடைய முடியாதா? அவ்வளோதான். பாருங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 கோடி 1.5 கோடி கிட்ட நம்ம உதவி இருப்போமா? 1.5 கோடிக்கு உதவணும். காசு ஏது? 1000, 100, 500 நம்ம மக்கள் கொடுத்த திரள் நிதி தான். இப்போ இந்த மாவீர தினத்துக்கு மட்டும் திரள் நிதி எவ்வளோ வந்தது சொல்லு? 30 லட்சம் வந்ததா? 30 லட்சம் ரூபா. அப்படித்தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொறுப்பாளரை ஒரு வாக்ககத்துக்கு உங்களை ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறேன். நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துறீங்களோ அந்த வாக்ககம் உங்களுடைய கோட்டை.
அதில் உங்களோடு வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர். 50 பேருக்கு 2026 தேர்தல் நேரத்தில் உங்களோடு களத்தில் அந்த வாக்ககத்தில் நிற்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடுகிறது, தேநீர் வாங்கி கொடுக்கறது, அந்த செலவு உங்களுடைய பொறுப்பு என்று இந்த ஜனவரி 1 அடுத்த ஜனவரி 1 வரை ஒரு நாளைக்கு 100 ரூபா உண்டியலில் போடுவீங்களோ 50 தேர்தல் நிதி அப்படின்னு சேமித்து நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதுதான் நிதியை நம்ம திரட்டுறதுக்கு வழி, வேற வழி கிடையாது. அதை போய் இல்லாததை இல்லையே நினச்சி ஏங்காதீங்க. இல்லை இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து அதுதான் தேவைதான் கண்டுபிடிக்குது. இல்லை மாற்றை நோக்கி பயணிச்சிருவோம், விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கமா என்பதை சரியாக 1.5 ஆண்டுகள் கழித்து 26 மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும் போது உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள். நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும், ஐயோ எல்லாரும் போறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா? 1000 மடங்கு முன்பு இருந்ததை விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்தில் வேலை செய்யறேன்னா காரணம், அப்பா ஒரு பெருமிச்சு இருக்குங்களா அப்பாட அப்படின்னு. என்னுடைய கணக்கு மே மாசத்திற்குள் இன்னும் சில குப்பைகள் பிசுறுகள் அங்கங்கே இருக்கு, எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதுதான் என்னுடையது. அது போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை அது திமுக பார்த்து எனக்கு கொடுத்துரும். ஏன்னால் என் மேல அது தனித்த பாசம் உண்டு. அது நான் வளர்வதிலையும் வெல்வதிலும் அவர்களுக்கு தனித்த பெரும் அக்கறை உண்டு. அதனால என்னை வெல்ல வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் அவர்கள் ஓய மாட்டார்கள். அதற்காக தினந்தோறும் அவர்கள் தொலைக்காட்சியில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் நம்மை பற்ற செய்தி வருதா இல்லையா? வருது. இப்போ நீங்க தலைவர் பிறந்த நாளில் 2000-3000 யூனிட் ரத்தம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது செய்தி வந்ததா? வரல. ஆனால் அன்னைக்கு எவனாவது இப்போ நீங்கள் உங்கள் கவனம் வரணும்னு வச்சுக்கிறீங்களேன், சாதாரணமாக தெருவில் போகிற ஒருத்தர் கூட நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருக்கேங்க அப்படின்னா வாங்க பேசுங்க. இப்போ பாருங்க, நீங்க எல்லாம் ஒன்று சொல்லணும், ஒரு முக்கியமான ஆள் கட்சியிலேருந்து விலகிறாரு, அவரை போய் பேட்டி எடுங்க, சீமான் விலகி போறாராம் போங்கன்னு சொல்லி சொல்லுங்க, நேரம் என் வீட்டுக்கு வந்து நிற்பான். அதனால அது ஒரு வீழ்ச்சியில் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இது போய் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. திரும்ப உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு கைவினை கலைஞன், ஒரு குயவன் 1000 பானைகளை செய்துவிட முடியும், 1000 பானைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை ஒரு குயவனை செய்துவிட முடியாது. அதனால் இதையெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இதை பற்றி கவலைப்படாதீங்க. அது என்னுடைய வேலை, உங்களுடைய வேலையும் இல்லை, உங்கள் கவலையும் இல்லை. உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த சின்ன வேலையை நிறைவாக செய்வதுதான் உங்களுடைய வேலை. அதனால் தம்பிக்கு நான் சொல்லுவேன், ஒரு துளியும் நான் கவலைப்பட்டதோ கலங்கியதோ இல்லை. நீங்கள் நிறைய நாட்கள் என்னோட பயணிக்கிறவர்கள், இது குறித்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களோடு பேசியிருப்பேன், பகிர்ந்திருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதனால தான் இங்கே கேட்டேன். பாருங்க, அதனால எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நம்ம பாட்டு போயிட்டு இருக்கணும். இங்கே அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பேரன்புமிக்க பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருவனுக்கு, தன்னை இணைத்து கொண்ட ஒருவனுக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற எண்ணம் இருக்கணும். தன் குடும்ப உறவை விட தன் கொள்கை உறவுகள் தான் முதன்மையானது என்ற எண்ணம் இருக்கணும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியோ தங்கையோ இதய துடிப்பில் வாழக்கூடாது, தான் கொண்டிருக்கிற லட்சிய துடிப்பில் தான் வாழ வேண்டும். யார் இருக்கிறா போறா அது கிடையாது, இந்த வேலையை செய்வது என் பிறவி கடமை, நான் செய்வேன் என்ற உறுதி தான் உங்களுக்கு தேவை. மற்றதெல்லாம் விடுங்க, அதை பத்தி கவலையே விடாது. யார் சரி சரியில்லை என்பதல்ல, நான் சரியா இருப்பேன், இந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்துடும். அப்படி எல்லாரும் சரியாக, நான் யார் சரியா இருந்தாலும் இல்லைன்னா நான் சரியா இருப்பேன், யார் சரியா இருந்தாலும் இல்லைன்னா நான் சரியா இருப்பேன், யார் சரியா இல்லைன்னா நான் சரியா இருப்பேன், எல்லாரும் சரியா இருந்துட்டா எல்லாம் சரியாயிரும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான்.